திரைப்பின்புலம் இல்லாமல் ஒரு நடிகராக இல்லாமல் கொள்கை அடிப்படையில் கூடின கூட்டம் இவ்வளவு ஈர்ப்பாக இருக்குது என்பது எங்கள் தலைவருக்கு மட்டுமே உள்ள ஒரு விதிவிலக்கான ஒரு நிகழ்வு. இந்த எழுச்சியான அந்த கூட்டம் தலைவர் பேச முடியாமல் சூழல் ஏற்பட்ட அந்த கூட்டத்தையே நெகட்டிவாக பேசுகிறவங்க இருக்காங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க. என்ன எழுச்சி மாடான்னு சொன்னார், ஆனால் இவ்வளோ கூட்டம் கட்டுப்படுத்த முடியல, தொண்டர்கள் கட்டுப்படலை, அடங்க மறு அத்துமீறுனா அவருக்கு அடங்க மறுத்துட்டாங்க, அப்படி இப்படி பேசுகிறாங்க. பார்ப்பன கடப்பாறை நாங்கள் தூக்க போகிறவங்க கிடையாது, சாதியத்தை நியாயப்படுத்துவதற்கு குடிபெருமைன்னு பேச போகிறது கிடையாது. நாங்கள் வயிற்றுச்ச கும்பல்னு சொன்னோம்னா அது அவங்களே தான் சொல்கிறேன். நான் அண்ணன் சீமான் எப்படி வராரு, ஒரு 50-60 பவுன்சர்ஸோடு வராரு. இந்த பவுன்சர்ஸ் கலாச்சாரமே விசிகாவில் கிடையாது. யார் வேணுமாலும் தலைவரை போய் தொடரலாம், யார் வேணுமாலும் நெருங்கலாம், யார் வேணுமாலும் கட்டி பிடிச்சலாம், மேலே ஏறலாம். அதெல்லாம் நடந்துச்சு அன்னைக்கு. எங்கள் தலைவர் எங்கள் தொண்டர்களை பார்த்து, எங்கள் சிறுத்தைகளை பார்த்து ப்ளீஸ் உட்காருங்கப்பா அப்படின்னு பாசத்தோடு சொல்கிறாரு. இப்போ உங்கள் தலைவர் மாதிரியா அவங்க தலைவர் எப்படி பேசினான்னு சொல்லட்டுமா ஒரு மேடையில், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அது எந்த அடிப்படையில் என்ன தலைக்கு ஏறி இருந்தால் பேசினார்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபுல்லாக ஏறிடுச்சு மேலே. ஹலோ ப்ளீஸ், திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? திமுகவோட கூட்டணி இருந்தோம், இப்போ தாவேக்காவோட கூட்டணி. ரெண்டுக்கும் ஒரே காரணம் தான். என்ன ஒரே காரணம்னா சனாதன எதிர்ப்பு தான். இங்கே திமுக கூட ஏன் நாங்கள் வலி வேதனைகளை பொறுத்துக்கிட்டு அவங்க கூட பயணித்தோம்? எத்தனையோ இப்போ வலி வேதனைகள் எங்களுக்கு இருந்தது. எங்களால் கொடி ஏற்ற முடியல, எங்களால் பேனர் வைக்க முடியல, எங்கள் தொண்டர்கள் மேலே வழக்கு போட்டாங்க, குண்டர் தடுப்பு சட்டம் போட்டாங்க, மாநாடு பேரணி நடத்த. எங்கள் தலைவரே கூட திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது ஒரு வணிகர் அணி மாநாடு கோயம்பேட்டில் நடத்துறதுக்கு காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல. பர்மிஷன் கொடு, மேடை போடவங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு லாரியை நிறுத்தி லாரி மேலே ஏறி நின்று எங்கள் தலைவர் பேசினார். இதே திமுக ஆட்சியில். தோழர் ஷானவாசை பொறுத்தளவுக்கு அவருக்கு இந்த தேர்தலில் சீட்டு கிடைக்கல. அது அவருக்கு வருத்தம் தான். அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். எனக்கே சீட்டு கிடைக்கல, அவர் அதை 2வது முறை முயற்சி பண்ணார், நான் முதல் முறையாக முயற்சி பண்ணேன். நான் சீட்டு கேட்டேன் எங்கள் தலைவர்கிட்ட, எனக்கு கூட கொடுக்கல. எனக்கும் வருத்தம் இருந்தது. அரசு அமைந்த பிறகு நாம் ஆதரவு கொடுத்த பிறகு நடந்த ஒரு முதல் மாநாடு டிக்ளேர் பண்ணுறார். எல்லாருக்கும் மக்களுக்கு டிக்ளேர் பண்ணுறாரு. ஏற்கனவே அந்த நிலைப்பாடு இருக்கா? இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஷானவாஸ் தெரியுமா? தெரியும். அப்படி தெரிஞ்ச பிறகு அவர் திமுக மேடைகளில் போய் ஏறி பேசுவது என்பது ஏற்புடையது அல்ல, நிச்சயமாக ஏற்புடையது. எவ்வளோ தூரம் திமுகவுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்களோ அதுலேருந்து 1% கூட விசிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது கிடையாது. இது திரும்ப அவர்கள் பார்த்தாங்களா, இல்லை அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுமா, இல்லை அவங்க இதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கை இதுவரை எடுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்காது? எப்படி விசிகாவுடைய நிலைப்பாட்டையே கேள்விக்குள்ளாக்குற வார்த்தைகள்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அவருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் இருக்கார் தலைவர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது, தலைமை தான் முடிவு பண்ணுவோம். இல்லை ஃபியூச்சரில் திரும்ப அவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஆளும் கட்சியாக மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது? ஃபியூச்சரில் ஆளும் கட்சியாக வர வாய்ப்பு உண்டா? நிச்சயமாக உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாநாடே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அம்பேத்கர் சொன்ன அரசியல் அதிகாரத்தை அடைவது தான் எங்களுடைய நோக்கம். நிச்சயமாக ஒரு நாளைக்கு எங்கள் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணையில் ஏறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. விசிகா கோட்டையில் ஒரு நாள் கொடி ஏற்றும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெற்றிகரமாக உளுந்தூர்பேட்டை மாநாட்டை முடிச்சிட்டீங்க. பிரம்மாண்ட வெற்றி. ஓகே. அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத நம்மளே டிவியிலலாம் பார்த்தோம். எவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க? ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 5 லட்சம் பேர், பட் வந்தவங்க 15 லட்சம் பேர். அதில் உள்ளே வர முடியாமல் வெளியிலே போனவங்க பல லட்சம் பேர். அதனால் கட்டுக்கடங்காத கூட்டமாக அது மாறி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி தான் அது. அது ஒன்றும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் வந்தவர்களில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 70% மேலே ஜென்சி தலைமுறை, ஒரு 17லிருந்து 25-30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் 70% வந்திருந்தாங்க.
தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, குறிப்பாக எங்கள் தலைவருடைய பிறந்த நாளில் நடந்த அந்த தமிழர் எழுச்சி நாள் நடந்த அந்த மாநாடு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை, மாபெரும் வெற்றியை பெற்றிருக்குது. ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கட்சிக்கு மீண்டும் ஒரு புது தெம்பையும் அந்த மாநாடு கொடுத்துருக்கு. அந்த கூட்டத்தில் வந்து பாதி பேரால் உள்ளே கூட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் பல பேருக்கு மூச்சுத்திணறல், ஏன் திருமாவர்களுக்கே மூச்சுத்திணறல் ஏற்படும். இதுக்கு என்ன காரணம்? ஒழுங்கான பாதுகாப்பு இல்லை. ஏன்னா காவல்துறையும் சரி, நம்ம விசிக தொண்டர்களும் சரி, மற்றபடி பவுன்சர்ஸும் சரி, இவ்வளோ பாதுகாப்பு இருந்தும் எதுக்கு அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க? பவுன்சர்ஸ் இல்லை, எப்போதும் விசிகாவுக்கு அந்த நடைமுறை இல்லை. அது கருப்பு உடை போட்டிருந்தவங்கலாம் எங்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்களை சார்ந்தவங்க தான். அதனால் என்னென்னா, அதான் எதிர்பார்த்ததை விட கட்டுக்கடங்காமல் கூட்டம் அதிகமாக வந்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் இல்லாத வகையில் மேடையில் 234 மாவட்ட செயலாளர்களும் மேடையில் இடம் கொடுத்து இருக்கை போட்டு மேடையில் உட்கார வச்சுருந்தோம். அதே போல் மண்டல செயலாளர்கள் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட மண்டல செயலாளர்கள் மேடையில் இருந்தாங்க. அது இல்லாமல் மாநில பொறுப்பாளர்கள், அணி பொறுப்பாளர்கள் எல்லாரும் மேடைக்கு வந்துட்டாங்க. இப்போ ரேம்ப் வாக்கு நடக்கிறதுக்கு எங்கள் தலைவருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதில் தான் சிக்கல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேம்ப் வாக்கு இல்லைன்னு சொன்னாக்கா மேடை நோக்கி வருவதற்கு ஆக்சஸ் இல்லை, பாதை கிடையாது இளைஞர்களுக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, மேடை தலைவர் அந்த ரேம்பில் நடக்கிறது அப்படிங்கிறது மாநாட்டினுடைய இறுதி நிகழ்வாக இருந்துச்சு ஏற்கனவே. ஆனால் இந்த மாநாட்டுக்கான ஒரு சுடர் சென்னை தலைமையிடத்துலேருந்து ஒரு சுடர் போணுச்சு. இந்த சுடர் எங்களுடைய கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அணி செயலாளர் பார்வேந்தன் தலைமையில் எடுத்துகிட்டு வந்தவங்க தலைவர் மேடைக்கு வந்தவொடனே கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைத்தவங்க ஆர்வ மிகுதியில் நீங்கள் இந்த சுடரை பிடிச்சிக்கிட்டே அந்த ரேம்பில் நடங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக மாநாடு தொடக்க நிகழ்ச்சியாகவே அது மாறி போனதுனால தலைவர் ரேம்பில் நடக்க நடக்க 2 பக்கமும் இருந்த தொண்டர்கள் ரொம்ப ஆர்வ மிகுதியில் தலைவரை கிட்ட போகணும், அவரை தொடணும், அவரோட ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணுங்கிறதெல்லாம் ரேம்ப் மேலே ஏறிட்டாங்க. அந்த மேடை மேலே ஏறிட்டாங்க. ஏறி தலைவர் போயிட்டு திரும்பி வரும்போது அவர் கூடவே அந்த கூட்டம் மேடைக்கு வந்துருச்சு. ஈஸி ஆக்சஸாக அவங்களுக்கு மாறி போச்சு. அதனால் கூட்டம் அதான் உங்களுக்கு தெரியல, ஒரு 10 பேர் 150 பேர் வந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு இன்னும் பல இளைஞர்கள் மேடையில் வந்துடுவாங்க. அது இயல்பாக ஒரு மாஸ் சைக்காலஜி. அப்படி தான் வந்துட்டாங்க. வெளியில் போகிறதுக்கும் இடம் இல்லை. ஏன்னா கூட்டம் இவங்க மேலே ஏற ஏற அந்த இடத்த ஃபில்லப் பண்ணிட்டாங்க வெளியில் இருக்கிற கூட்டம். ஏன்னா வெளியில் உள்ளே இருக்கிற கூட்டத்தை தாண்டி வெளியிலையும் அதே அளவுக்கு கூட்டம். அந்த மாநாட்டு மேடைக்கு, அதாவது அந்த பந்தலுக்கு வெளியிலையும் அந்த கூட்டம். சாலைகளில் 2 பக்கம் வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. வர முடியல, ரீச் ஆக முடியல. கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நிற்குது. அதாவது என்னென்னா, உளுந்தூர்பேட்டையிலேருந்து அது திருச்சி சென்னை மெயின் ரோட்டில் தான் உளுந்தூர்பேட்டை இருக்கு இல்லையா, அந்த உளுந்தூர்பேட்டைக்கு திருச்சி பக்கத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டர் வாகனங்கள் மக்கள். இந்த பக்கம் சென்னை ரூட்டில் 10-15 கிலோமீட்டர் வாகனங்கள் மக்கள். கிட்டத்தட்ட ரீச் ஆகவே முடியல. மாநாட்டு பந்தல்கிட்ட கிட்டவே வர முடியல. 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவர்களால் அதை விட்டு முன்னேற முடியாத சூழலில் ரொம்ப சுருக்கமாக மாநாடு முடிஞ்சதுனால அவங்கவுங்க அங்கங்கன்னு திரும்புகிற ஒரு சூழல். அப்படியுமே விடிய காலம் 3 மணி வரையும் அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு டைம் எடுத்திருக்கு, மக்கள் கலையறதுக்கு டைம் எடுத்திருக்கு. அதனால் பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் பண்ணாலும் இந்த ரேம்ப் வாக்கு மேடையில் எல்லாரையும் உட்கார வச்சது, அதில் இருந்த சில என்ன சொல்கிறதுனா, இசை நிகழ்ச்சி வெளியில் நடத்துறதுக்கு மேடை போட்டிருந்தோம். வெயில் காரணமாக அந்த பந்தலுக்குள்ளே நடத்துகிற அந்த முக்கிய மேடையிலே நிகழ்ச்சி நடத்துகிற மேடையிலே இசை நிகழ்ச்சி நடத்துகிற சூழல். அப்போது உங்களுக்கு அந்த இருக்கை வரிசை குறைஞ்சி போச்சு. ஆனால் இது போன்ற ஒரு சிறு சிறு விஷயங்களில் நடந்த விஷயம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. முழுக்க தலைவர் மீது இருக்கிற ஈர்ப்பு, அவர்கிட்ட பார்க்கணும், அவரை தொடரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வ மிகுதியால் ஜென்சி இளைஞர்களால் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது. அது வரவேற்கத்தகுந்த சூழல். கொஞ்சம் நெருடல் இருந்தால் போதிலும் கூட அது தலைவர் மீது இருக்கிற பற்றும் பாசமும் அது வெளிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம். மற்ற தலைவர்களோட ஒப்பிடும்போது திருமாவர்கள் அதில் முழுக்க ஒரு டிஃப்ரெண்ட் எல்லாரோடையுமே. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களில் ஈர்ப்பு மிக்க தலைவராக
எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் இருக்கிறார். நடிகருக்கு தான் அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும், அரசியல் தலைவருக்கு இருக்காது அப்படின்னு பொதுவான விஷயம். எம்ஜிஆர் நடிகராக இருந்தாலும் அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவர் நடிகராக இருந்தவர். ஜெயலலிதா அரசியல் தலைவராக இருந்தாலும் ஒரு நடிகராக இருந்தவர். அவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் மீது அப்படி ஈர்ப்பு உண்டு. விஜய் அவர்கள் மீது கூட அந்த ஈர்ப்பு உண்டு. திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரத்தை நேரில் பார்க்கிற அந்த ஆவல். ஆனால் அப்படி எந்த திரை பின்புலம் இல்லாமல், ஒரு நடிகராக இல்லாமல், மக்களை சந்தித்து 24 மணி நேரமும் மக்களோடு இருந்து அவர்களுக்காக உழைத்து அவர்களை அமைப்பாக்கி, அரசியல்படுத்தி அமைப்பாக்கி, கொள்கை அடிப்படையில் கூடின கூட்டம் இவ்வளவு ஈர்ப்பாக இருக்குது என்பது எங்கள் தலைவருக்கு மட்டுமே உள்ள ஒரு விதிவிலக்கான ஒரு நிகழ்வு, ஒரு பண்பு. அதை உண்மையிலேயே இது போற்றப்படக்கூடிய, வரவேற்கக்கூடிய ஒன்று தான். திரும்ப அவர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு தீப்பந்தம் கையில் வச்சுருந்தாங்க இல்லையா, அது ஒசத்தி பிடிக்க போகும்போது வன்னியரசு அவர்கள் கை வச்சாங்க. அதை வன்னியரசு அவரை திரும்ப அவர்கள் தட்டிட்டாங்க கையை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அதாவது என்னென்னா, எப்போதும் விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை, விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாட்டை, என்ன நடந்தாலும், என்ன நல்லது நடந்தாலும், எவ்வளோ எழுச்சி ஏற்பட்டாலும், எவ்வளோ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு இருந்தாலும் அதனை குறைத்து மதிப்பிடுவதும் அல்லது அதை அதற்கு ஒரு திரித்து வேறு ஒரு செய்தியை உருவாக்குவதும் விசிகாவினுடைய எதிரிகள், ஆதிக்க சக்திகள், சனாதன சக்திகள், அரசியல் எதிரிகள், விசிகாவை விரும்பாதவர்கள், இவங்கெல்லாம் செய்கிறது எப்போதும் செய்கிறது தான். நீங்கள் இப்போ கேட்டிங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிங்களா, இப்போ இந்த எழுச்சியான அந்த கூட்டம், தலைவர் பேச முடியாமல் சூழல் ஏற்பட்ட அந்த கூட்டத்தையே நெகட்டிவாக பேசுகிறவங்க இருக்காங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க. என்ன எழுச்சி மாடான்னு சொன்னார், ஆனால் இவ்வளோ கூட்டம் கட்டுப்படுத்த முடியல, தொண்டர்கள் கட்டுப்படலை, அடங்க மறு அத்துமீறுனா அவருக்கு அடங்க மறுத்துட்டாங்க, அப்படி இப்படி பேசுகிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நபர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த கூட்டம் ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது. இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. என்னென்னா, 2026 தேர்தலுக்கு பிறகு விசிகாவினுடைய தொண்டர்கள் யாரும் விசிகாவில் இல்லை, எல்லாரும் விஜயை நோக்கி போயிட்டாங்க. கண்டிப்பா, பொதுவா அதுதான் ஒண்ணு. இப்போ விசிகா மாநாடு, இந்த மாநாடுல இவ்வளவு பெரிய ஒரு கூட்டங்கள் வந்ததுக்கு காரணமே தாவேகாவோட அவங்க இருந்ததுனால தான். இப்ப தாவேகா கூட்டணியில அங்கம் வச்சிருக்காங்க இல்லையா, அதனால தான். அப்படி இது விசிகாக்குன்னு வந்த கூட்டம் கிடையாது, இப்படியும் ஒரு புறம் சொல்றாங்க. இன்னொன்னு, இது வரைக்கும் நீங்க விசிகால ஆள் இல்லைன்னு சொன்னீங்களேப்பா, இப்ப பாருங்க ஆளு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு பக்கம் சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, விசிகாவுடைய மாநாடுகள், பேரணிகள் எப்பொழுதும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சேலத்தில் நடந்த 2009 நினைக்கிறேன், அது 2009-12 கல்வி உரிமை மாநாடு, திருநெல்வேலியில் நடைபெற்ற இரட்டை வாக்குரிமை மாநாடு, சென்னையில் நடைபெற்ற தமிழர் இறையாண்மை மாநாடு, அதே போல் 2023 இதே உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு. வெல்லும் ஜனநாயக மாநாடுலாம் சான்ஸே இல்லை, உலகத்திலே அப்படி ஒரு மாநாடு நடந்ததே கிடையாது. ஏன்னா மக்கள் தாங்களாகவே அணி அணியாக திரண்டு குடும்பம் கொடுத்தனத்தோடு பிள்ளை குட்டிகளோடு கட்டு சோறு கட்டி கொண்டு தண்ணி எடுத்துக்கிட்டு, இதே அளவு, இதை விட என்ன சொல்கிறதுனா, இந்த நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சியான்னு ஒப்பிடுற அளவுக்கான மாநாடு அதுவும். அந்த மாநாட்டுக்கு அப்படி விடிய விடிய வந்தாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் மாநாடு எங்கள் தலைவர் உரையாற்றி முடித்த பிறகு எல்லாரும் கூட்டம் கலையாமல் வந்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டம் கலைஞ்சிருச்சு, செகண்ட் ஷோ கிடையாது அப்படின்னலாம் அறிவிக்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ எல்லாம் நாங்கள் விஜய் கூட கூட்டணி எல்லாம் கிடையாது. தேசம் காப்பும் பேரணி திருச்சி நடந்தது, திருச்சியை திணறுனுச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாடே குலுங்கி அதிர்ந்து பார்த்த ஒரு பேரணி அது. இப்போ அப்போல்லாம் விஜய் கட்சியே தொடங்கலையே, விஜய் அவர்கள் கட்சியே தொடங்கலை. வெல்லும் ஜனநாயக மாநாடு நடக்கும்பொழுது கூட விஜய் கட்சி தொடங்கலை தான் நினைக்கிறேன். அப்போ இப்போ மட்டும் வந்த கூட்டம் விஜயோட கூட்டணி வச்சதுனால வந்த கூட்டம்னு சொல்வதெல்லாம் எவ்வளவு ஒரு மிக மோசமான ஒரு காழ்ப்புணர்வு கொண்ட கருத்துகள்.
அதுக்கு இவங்க ஏன் விஜயோட கூட்டணி வச்சதுனால விஜய்க்கு போகிறவங்க எதுக்கு எங்களுக்கு வர போகிறாங்க? விசிகா மாநாட்டுக்கு ஏன் வரணும்? விஜய் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாமா? விஜயை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னா அந்த கூட்டத்தை விஜயை பார்க்க வந்த கூட்டம்னு நீங்கள் சொல்ல முடியும். முழுக்க முழுக்க எங்கள் கட்சி நடத்தின மாநாடு, எங்கள் கட்சி தலைவரை முன்னிலைப்படுத்தி நடத்தின மாநாடு, எங்கள் கட்சி தலைவருடைய பிறந்த நாளுக்கு நடத்தின மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இந்த மாநாட்டுக்கு வர்ற கூட்டத்தை விஜயில கூட்டணி வச்சு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வயிற்றெரிச்சல்காரர்கள், ஆற்றாமை உள்ளவர்கள், விசிகாவை விசிகாவினுடைய வளர்ச்சியை எழுச்சியை பொறுக்க முடியாத அந்த பொறாமை பிடித்த கும்பல்கள் சொல்கிற வாதம் இதெல்லாம். அதனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதான் அந்த 2026க்கு பிறகு விசிகா கூடாரம் காலி ஆயிடுச்சு, விசிகாவிலேருந்து எல்லாரும் தாவேகாவுக்கு போயிட்டாங்க, விஜய் பின்னாடி போயிட்டாங்க, இனிமேல் திருமாவளவங்கிற தலைமையே தேவையில்லை, விஜய் 8 பேருக்கு அமைச்சரை கொடுத்துட்டாரு, தலித் அமைச்சர்கள் கொடுத்துட்டாரு, தலித்துகளுக்கெல்லாம் நிறைய வாரியம் கொடுக்குறாரு, பொறுப்பு கொடுக்குறாரு, அதனால் இனி திருமாவளவனுடைய தலைமையை இருக்கிறதுக்கு ஆள் கிடையாது என்னெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சாங்க, தோற்றத்தை உருவாக்குனாங்க. அதெல்லாம் உடஞ்சி நொறுங்கிடுச்சு. எத்தனை பேர் வந்தாலும் விசிகாவை ஒன்றும் செய்ய முடியாது. எழுச்சி தமிழுடைய அந்த ஈர்ப்பை, அவர் மீது உள்ள அந்த பற்றை, பாசத்தை, கொள்கை அடிப்படையிலான அந்த உறவை, அந்த பிணைப்பை ஒன்றும் செய்ய முடியாது என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாத வயிற்றெரிச்ச கும்பல் இப்படி ஒரு தவறான ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க, ஒரு தவறான விமர்சனத்தை பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ கத்து கதறு இல்லை குதி, நீ அலறு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. விசிகாவும் ஒன்றும் பண்ண முடியாது, விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும், எங்கள் தலைவரையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க. அதனால் அதான் அதை நான் சொல்ல வர்றது என்னென்னா, அப்படி இப்போ யாரும் அப்படி விசிகா விட்டு போயிடல, விசிகாவுக்கு இன்னும் மேலும் எழுச்சி பெற்றிருக்கிறது என்பதை நிரூபிச்சாச்சு. அதை ஏற்றுக்க முடியாத கதறான். அந்த என்ன நாம் தமிழர் ஒரு ஆள் இருக்கிறாரு, சாட்டை துறைமுருகன். இல்ல, அவரு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. திரும்ப அவர்கள் விஜய் அவர்களோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எது அடிப்படையில அவர் கூட்டணி? கொள்கையா, கோட்பாடா, எது அடிப்படையில அவர் கூட்டணி வைக்க? நான் அடுத்து வர்றதுக்கு கொள்கை தான். கொள்கையை தவிர எங்களுக்கு கூட்டணிக்கான காரணங்களே கிடையாது, வேறு காரணங்களே கிடையாது. அரசியல் ஆதாயம் அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்கள மாதிரி போய் பார்ப்பன கடப்பாறை நாங்கள் தூக்க போகிறவங்க கிடையாது. சாதியத்தை நியாயப்படுத்துவதற்கு குடிபெருமைன்னு பேச போகிறது கிடையாது. நாங்கள் அதெல்லாம் அதுதான் வயிற்றுச்ச கும்பல்னு சொன்னோன்னா அது அவங்களையும் தான் சொல்கிறேன் நான். சரியா? அவர் கட்டுப்படாத சிறுத்தைகள் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொன்னார், உட்காருங்கன்னு சொன்னார், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்கன்னு சொன்னார்னு நக்கல் நையாண்டி அடிக்கிறார். நக்கல் பண்ணுற நையாண்டி. இந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு, உங்கள் தலைவருக்கு யாருக்காவது இருக்கா? நான் கேட்குறேன். இன்றைக்கி நீங்கள் எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க? நீங்கள் உங்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் எப்படி வராரு? ஒரு 50-60 பவுன்சர்ஸோடு வராரு. இந்த பவுன்சர்ஸ் கலாச்சாரமே விசிகாவில் கிடையாது. யார் வேணுமாலும் தலைவரை போய் தொடரலாம், யார் வேணுமாலும் நெடுங்கலாம், யார் வேணுமாலும் கட்டி பிடிச்சலாம், மேலே ஏறலாம். அதெல்லாம் நடந்துச்சு. அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக நடந்துருச்சு, கொஞ்சம் தலைவர் சங்கடப்படுற அளவுக்கு நடந்துருச்சு, அவ்வளோதான். உங்கள் தலைவரை நெருங்கவே முடியாது. ஏன்னா ஒரு வாடகைக்கு ஆளை பிடிச்சிக்கிட்டு வரீங்க. நீங்கள் உங்களை சுற்றி கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாடகைக்கு ஆளை பிடிச்சி பவுன்சர்ஸை கொண்டு 50 பேரை கொண்டாந்து நீங்கள் 2009 அப்படி ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை நீங்கள் கட்டமைக்கிறீங்க. எங்கள் தலைவர் எங்கள் தொண்டர்களை பார்த்து, எங்கள் சிறுத்தைகளை பார்த்து ப்ளீஸ் உட்காருங்கப்பா அப்படின்னு பாசத்தோடு சொல்கிறாரு. இப்போ உங்கள் தலைவர் மாதிரியா? அவங்க தலைவர் எப்படி பேசினான்னு சொல்லட்டுமா? ஒரு மேடையில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஹலோ, அது எந்த அடிப்படையில் என்ன தலைக்கு ஏறி இருந்தால் பேசினார்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபுல்லாக ஏறிடுச்சு மேலே. ஹலோ ப்ளீஸ், திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? உலகமே பார்த்ததா இல்லையா? தமிழ் கூறும் நல்லுலகு பார்த்து அதை சிரித்ததா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தலைமையை, இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் வச்சுக்கிட்டு பொறாமையில், ஆற்றாமையில் இப்படியெல்லாம் அவதூறு பரப்புவதும், ஒரு தவறான கருத்தை உருவாக்குவதும் எங்களை ஒன்றும் செய்து விடாது. ஒன்று. ரெண்டாவது செய்தி என்னன்னா, நீங்கள் கேட்டீங்க வன்னியரசு கையை தட்டி விட்டார். நோ, அது என்னன்னா, அது முழுமையான வீடியோ அவங்கள போட சொல்லுங்களேன் பார்க்கலாம்.
ஏன் வந்து அந்த சுடரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பார்வேந்தன் எடுத்து வராரு. தலைவர் மேடைக்கு வந்தவுடனே கொண்டாந்து அந்த சுடரை அவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. சுடரை ஒப்படைச்ச உடனே தலைவர் வந்து எப்போதும் என்ன சக நிர்வாகிகளுக்கு முகசுளிப்பு ஏற்படுற மாதிரி நடந்துக்க மாட்டார். சுடரை ஒப்படைச்சிட்டாங்கன்னு தூக்கி பிடிக்கிறார். தூக்கி பிடிக்கும் பொழுது அந்த மேடையில் இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் வந்து போட்டு அந்த ஸ்டார் அதுக்கு அந்த மேடைக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு 2 அடி உயரமாக இருக்குது. அது மேலே ஏறி நின்று தான் பிடிக்கிறாரு. அதுக்கு கீழே நின்ன வன்னியரசையும் பார்வேந்தனையும் வன்னியரசை மேலே ஏற சொல்கிறதே எங்கள் தலைவர் தான். அந்த ஸ்டார் மேலே ஏற சொல்லி இவர் பார்வேந்தனை ஏற சொல்லி இவருக்கு எடுத்துகிட்டு வந்தவர் பார்வேந்தங்கிற அவரை கையை பிடிக்க சொல்கிறாரு. வன்னியரசு அமைச்சராகி முதல் முறையில் ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறார். அவருமே அதை பிடிக்க சொல்லி 3 பேரும் சேர்ந்து தூக்குனது எங்கள் தலைவர் தான் தூக்க வைக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ அவங்க கீழே நின்றவங்கள மேடையில் ஏற்றி அந்த திண்டு மேலே, அதாவது ஸ்டார் போட்டிருக்க அந்த திண்டு மேலே ஏற்றுனது எங்கள் தலைவர். இந்த சுடரை தூக்கி உயர்த்தி பிடிக்கிறதுக்கு 2 பேரும் கையை வைங்கன்னு சொன்னது எங்கள் தலைவர். வாக்கு நடக்கணும், ரேம்ப் வாக்கு அதை பிடிச்சிக்கிட்டே நடக்கணுங்கிறப்ப அவர் தனியாக நடக்கிறது தான் பிளான். அப்போ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்கிறதுக்கு கையை எடுங்கன்னு சொல்கிறார். அப்போ வார்த்தையில் சொல்கிறதுக்கு பதிலாக வந்து கையை வந்து தொட்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். இது ஒரு குற்றமா? இது அந்த கையை தொட்டு அது கையை எடுங்கப்பா நான் நடக்கிறேன்னு சொன்னதை ஒரு வேற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ண எல்லாமே உள்நோக்கம் கொண்டது. எங்க தலைவர் தானே கையை பிடிக்க சொன்னாரு, எங்க தலைவர் தான் மேலே ஏற சொன்னாரு வன்னியரசை. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் மறைக்கிறீங்க? அப்போ உங்க நோக்கம் என்ன? உங்க உள்நோக்கம் என்ன? இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த வைத்தறிச்சல் கும்பலுக்கான இந்த காழ்ப்புணர்வு இது அப்பதான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து தாவேக்காவோட கூட்டணி, திமுகவோட கூட்டணி இருந்தோம், இப்போ தாவேக்காவோட கூட்டணி. 2க்கும் ஒரே காரணம் தான். என்ன ஒரே காரணம்னா சனாதன எதிர்ப்பு தான். இங்கே திமுக கூட ஏன் நாங்கள் வலி வேதனைகளை வந்து பொறுத்துக்கிட்டு அவங்க கூட பயணித்தோம்? எத்தனையோ இப்போ வந்து வலி வேதனைகள் எங்களுக்கு இருந்தது. எங்களால் கொடி ஏற்ற முடியல, எங்களால் பேனர் வைக்க முடியல, எங்கள் தொண்டர்கள் மேலே வழக்கு போட்டாங்க, குண்டர் தடுப்பு சட்டம் போட்டாங்க, மாநாடு பேரணி நடத்த எங்கள் தலைவரே கூட திமுக கூட்டணியில் வந்து இருக்கும் பொழுது ஒரு வணிகரணி மாநாடு கோயம்பேட்டில் நடத்துறதுக்கு காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல. பர்மிஷன் கொடு மேடை போடவங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு லாரியை நிறுத்தி லாரி மேலே ஏறி நின்று எங்கள் தலைவர் பேசினார். இதே திமுக ஆட்சியில் ஸ்டாலின் முதலமைச்சர். எங்கள் கூட்டணி எங்களுடைய கூட்டணியால் தான் விசிகாவால் தான் நான் முதலமைச்சராக இருக்கிறேன்னு ஸ்டாலின் சொன்ன அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நான் வந்து முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு விசிகாவும் தலைவர் திருமாவளவன் தான் காரணம்னு ஸ்டாலின் பல மேடைகளில் சொன்னார். அவரு முதலமைச்சராக இருக்கும்போது எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. வேங்க வயல் கொடுமை அதில் வந்து பாதிக்கப்பட்டவனே குற்றவாளியா இதே திமுக சொன்னிச்சு. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஏன் நாங்கள் திமுகவோட பயணித்தோம்? ஒரே புள்ளி தான். என்ன புள்ளி? இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நாம் வந்து சிதைத்து விடக்கூடாது. அப்படி சிதைத்தால் அதற்கு பிஜேபிக்கு இடம் கொடுத்து விடும், ஆர்எஸ்எஸ்க்கு இடம் கொடுத்து விடும், சங்க பரிவாரங்கள். வேங்கை வயலுக்கு வந்து நீங்க இப்பதான் சொன்னீங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பிரச்சனையில நாங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லல, போராட்டம் பண்ணு. அதாவது என்னன்னா ஒரு விஷயம் வச்சுங்க, அதாவது அதை வந்து அந்த கூட்டணிந்து வெளியில வராமல் இருந்தா எதிர்த்தோம். வேங்க வயலுக்கு 3 கட்ட போராட்டம் நடத்தணும், முதலமைச்சர் சந்திச்சு அழுத்தம் கொடுத்தோம், சட்டமன்றத்தில் பேசணும். அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளி என்று சொல்லும்போது ஏற்க மறுத்தோம். அவர்கள் கைது செய்யக்கூடாது என்று எச்சரித்தோம். அப்படி கைது செஞ்சால் வந்து இங்கே நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். எங்கள் தலைவரை டிக்ளேர் பண்ணார் கூட்டணியில் இருந்துக்கிட்டே. எந்த ஒரு மக்கள் பிரச்சனையிலையும் நாங்கள் வேடிக்கை பார்த்தவர்கள் அல்ல. திமுக கூட்டணியில் இருந்த பொழுது திமுகவுக்கு அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் பாஜக எதிர்த்து அரசியல் செய்தாலும் திமுக அரசை எதிர்த்து அதிகமான போராட்டங்களை செய்து விசிகா 20க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் விசிகா தான் செஞ்சிச்சு இந்த 5 ஆண்டுகளில். 2021 26 வரையும் அதிமுக செய்யல, பாஜக செய்யல. அப்போ நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் எங்கள் உரிமைகளுக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக, மக்களுடைய வந்து தேவைகளுக்காக எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் தான் விசிகா. அதே போல் அந்த காரணத்திற்காக நாங்கள் வந்து எந்த காரணத்துக்காக பாஜக எதிர்ப்பு என்கிற காரணத்துக்காக திமுகவோட நின்னோம். அதே காரணத்திற்காக தான் தாவேக்காவோட நிற்கிறோம். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கொள்கையில் மாறுபாடு உண்டா? அவர்களுக்கும் பெரியார் வந்து கொள்கை தலைவர், இவர்களுக்கும் பெரியார் கொள்கை தலைவர். அவர்களுக்கும் அம்பேத்கர் கொள்கை தலைவர், இவர்களுக்கும் அம்பேத்கர் கொள்கை தலைவர்.
அவர்களுக்கும் கொள்கை சமூக நீதி, இவர்களுக்கும் கொள்கை சமூக நீதி. அவர்களுக்கும் பெண் உரிமை பார்வை, இவர்களுக்கும் பெண் உரிமை பார்வை. அவர்களுக்கும் சிறுபான்மை பாதுகாப்பு, இவர்களுக்கும் சிறுபான்மை பாதுகாப்பு என்பது ஈக்குவல் தான். அதனால தான் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னிச்சு தாவேகா. அரசியல் எதிரின்னு சொன்னாங்க. அரசியல் எதிரிங்கிறத விட தேர்தல் கள எதிரின்னு சொன்னால் தான் சரியாக இருக்க முடியும்னு வச்சுங்களேன். அதுதான் அவங்களுக்கு தேர்தலில் நீ இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேக்கு என்ன கொள்கை வேறுபாடு? ரெண்டு பேருக்கும் அண்ணா தானே, ரெண்டு பேருக்கும் வந்து பெரியார் தானே, அதே போல தானே தாவேக்காவுக்கும். அதனால கொள்கையில் மாறுபாடு இல்லை. தாவேக்கா வெற்றி பெற்ற பிறகு 108 இடங்கள் இருக்கிறது, இன்னும் 10 இடங்கள் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி ஆட்சி அமைப்பதற்கு வந்து அவர் ஆதரவு நம்மள்கிட்ட கேட்குறாரு. நம்மள்கிட்டனா பிசிகா கிட்ட, சிபிஎம் கிட்ட, ஐயுஎம்எல்கிட்ட கேட்குறாரு. அப்படி வந்து நாம் வந்து ஆதரவு கொடுக்காம போனோம்னு சொன்னாக்கா கவர்னர் ஆட்சி ஏற்படும், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படும். குடியரசுத் தலைவர் ஆட்சினாவே ஒன்றிய ஆட்சி தான், மத்திய அரசு ஆட்சி தான். அவன் ஒன்றிய அரசு யாரு? பிஜேபி ஆட்சி வந்து இங்கே கவர்னரை வந்து வச்சு ஆட்சி நடத்தும். கொல்லைப்புறமாக பிஜேபி இங்கே ஆட்சி புரியக்கூடாது என்கிற அந்த காரணத்திற்காக நாங்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எந்த காரணத்திற்காக திமுகவோடு நின்னோமோ அதே காரணத்துக்காக தாவேகாவோடு நிற்கிறோம். புரியுதா? பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. அங்கேயும் பிஜேபி வந்துடக்கூடாது, இங்கேயும் பிஜேபி வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் கொள்கை அடிப்பில் தான் நிற்கிறோம். அவர்களுமே வந்து இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு அதிமுக கட்சியை போய் அவங்க கேட்கல, சப்போர்ட் கேட்கல. எங்களுக்கு 10 சீட்டு குறையுது, வாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கல. பாட்டாளி கட்சிகிட்ட போய் கேட்கல. அவங்க அந்த பாஜகவோட நின்ற கட்சிகள்கிட்ட கேட்கல. சரிதானா? விசிகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் போன்ற மதசார்பற்ற இந்த சக்திகள்கிட்ட தான் அவங்க ஆதரவை கேட்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் அந்த ஆதரவு கொடுத்து அவர் ஆட்சியில் வந்து அமர்த்துறோம். எதற்காக? மீண்டும் சொல்கிறேன், பிஜேபிக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்க. கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஒரு நாள் தவறு இருந்தால், அது எந்த தேதின்னு மறந்துட்டேன், 10ஆம் தேதி இன்னும் தெரில. 10ஆம் தேதியில் வந்து ஆதரவோடு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காமல் போயிருந்தால் வந்து பிரசிடென்ட் ரூலை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க கவர்னர் மூலமாக. அதனால கொள்கை அடிப்படையில் தான் இந்த கூட்டணி என்பதை அது போன்ற நபர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ திரும்ப அவர்கள் வந்து கூட்டணியை வந்து அறிவிச்சிட்டாங்க. இது வரைக்கும் வந்து சும்மா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது இப்போ முறைப்படி கூட்டணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த சட்டப்பேரவை தேர்தலோ நாடாளுமன்ற எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக தாவேகாவோட தான் விசிகா பயணிக்குமா? எங்கள் நிலைப்பாடு ஒன்று தான். பாஜக, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவாரங்களோடு நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம். அவர்களோடு வேறு யாராவது கூட்டணி இருந்தால் அவர்களோடும் இருக்க மாட்டோம். பாமகவோடு கூட்டணி இருக்க மாட்டோம். அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்கிற கட்சியோடு கூட்டணி இருக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் எதுவரை தாவேகா பாஜகவோடு அனுசரணையாக செல்லாமல் இருக்கிறதோ, பாஜக பக்கம் சாயாமல் இருக்கிறதோ, கொள்கை உறுதிப்பாட்டோடு இருக்கிறதோ, அதுவரை விசிகா பாஜக இல்லாத அணியோடு பயணிக்கும். அதாவது என்னென்னா தாவேகாவுக்கு இப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், ஆகவே தாவேகாவோடு நாங்கள் பயணிப்போம். கொள்கை அடிப்படையில் தான் பயணிக்கிறோம். சரிதானா? இது அதுவும் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி கொள்கை ஒன்று தான்ற. இல்லை, ஃபியூச்சரில் வந்து திருமாவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஆளும் கட்சியாக மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது? ஃபியூச்சரில் ஆளும் கட்சியாக வர வாய்ப்பு உண்டா? நிச்சயமா உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த இந்த மாநாடே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அரசியல் அதிகாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் விசிகாவினுடைய வந்து நோக்கம், இலக்கு. சரிதானா? சாதியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும், சமத்துவமான சமூகத்தை உருவாக்க வேண்டும், எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முழக்கம். அந்த முழக்கம் எளிய மனிதனுக்கு எப்போ அதிகாரம் கிடைக்கும்? எளிய மனிதர்களை அமைப்பாக்கி அரசியல்படுத்தி அவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த பணியை தான் விசிகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பணியில் நாங்கள் குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே ஒரு சாதி கட்சி என்று ஒரு பார்வை முழுக்க குத்தப்பட்டது. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொன்னாலும், சாதி ஒழிப்பு தான் எங்கள் கொள்கைன்னு சொன்னாலும் பார்க்குற பார்வை அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவர்களெல்லாம் சாதியை எண்ணம் கொண்டவர்களாக இருப்பதால் அப்படி இருந்துச்சு. இப்பவும் அப்படிதான் சிலர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதிலிருந்து இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாயிருக்குது. இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு 99 வச்ச வந்த அந்த முழக்கம் ஒரு நிதர்சனத்தை நோக்கி
நகர்ந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. அடுத்து கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்பதும் எங்களுடைய முழக்கம். அந்த அடிப்படையில் கோட்டையில் ஒரு நாள் கண்டிப்பாக கொடியேற்றுவோம். அதை நோக்கி நாங்கள் தனித்துவமாக பயணிக்கிறோம். இன்னைக்கு வந்து தற்காலிக ஏற்பாடு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு இன்னைக்கு அதான் சொன்ன மாதிரி இந்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு, இந்த பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு. அப்போ எங்கள் கட்சியை நாங்கள் பலப்படுத்தி எங்களுடைய தொண்டர்களை வந்து இன்னும் வந்து பெருக்கி கட்சி மக்கள் மையப்படுத்தி வந்து மிகப்பெரிய அளவில் ஜனரஞ்சகமான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொள்கை சிதையாமல் உத்திகளை மாற்றி இலக்குகளை நோக்கி நகர்வது. அப்போ இதை வந்து அடைவது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அம்பேத்கர் சொன்ன அரசியல் அதிகாரத்தை அடைவது தான் எங்களுடைய நோக்கம். நிச்சயமாக ஒரு நாளைக்கு எங்கள் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணையில் ஏறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. விசிகா கோட்டையில் ஒரு நாள் கொடி ஏற்றும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ விசிகாவோட ஒரு முக்கிய நிர்வாகியான ஆளுஷ் ஷானவாஸ் அவர்கள் மாநாட்டுக்கு வரவில்லை, என்ன காரணம்? நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் வந்து விசிகாவுடைய இல்ல விசிகால இருந்து ஒரு நார்மலான தொண்டர், இப்ப விசிகால தொண்டரே இல்லைனாலும் சில பேர் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டம், கிட்டத்தட்ட தமிழ்நாடே திரும்பி பார்த்த அளவுக்கு பெரிய ஒரு கூட்டத்துல ஒரு முக்கிய நிர்வாகி வராத காரணம், எதுக்கு வரல? தோழர் ஷானவாஸை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல தோழர் தான், அது மாற்று கருத்து இல்லை. அவருக்கு இந்த தேர்தலில் சீட்டு வந்து கிடைக்கல, அது அவருக்கு வருத்தம் தான். அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். எனக்கே சீட்டு கிடைக்கல, அவர் அதை 2வது முறை முயற்சி பண்ணார், நான் முதல் முறையாக முயற்சி பண்ணேன். எனக்கு நான் சீட்டு கேட்டேன் எங்கள் தலைவர்கிட்ட, எனக்கு கூட கொடுக்கல. எனக்கும் வருத்தம் இருந்தது. எனக்கும் வந்து மனசில் வந்து நிறைய சோர்வுகள் கூட ஏற்பட்டது, வருத்தம் ஏற்பட்டது. அப்புறம் மெல்ல மெல்ல அதிலிருந்து மீண்டு வந்துட்டேன். நம்மளுடைய கட்சி தலைமை, கொள்கை, இலக்கு, மக்கள் பணி என்பதுதான் நமக்கு அடிப்படை. அதற்காக தான் நம்ம சீட்டும் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய சுயநலத்துக்காக இல்லை, என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், சொகுசா வாழணுங்கிறதுக்காக இல்லை. அதிகாரம் இருந்தால் மக்களுக்கு இன்னும் பெரிய அளவில் நம்ம செயல்பட முடியும், அவங்களுக்காக வந்து இன்னும் உழைக்க முடியும், அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இன்னும் கட்சியை வந்து கட்ட முடியும், அமைப்பாக்க முடியும். அங்கே இருப்பதாக சீட்டு கேட்குறோம். அப்போ நமக்கு கிடைக்கல வருத்தம் இருக்குமா? நிச்சயமாக இருந்தது எனக்கும். ஆனால் மீண்டு வந்துட்டேன். அவரும் மீண்டு வந்தார். இடையில வந்து விருது வழங்கும் விழாவுக்கெல்லாம் வந்தார். திடீர்னு வந்து அவர் திமுக மேடைகள்ல எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அது எங்கள் தலைவருடைய அனுமதி நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ தாவேக்காவோடு நாம் பயணிக்கிறோன்னு இந்த மாநாட்டில் சொல்ல எங்கள் தலைவர். இதற்கு முன்பு இந்த தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்குவது என்று மாமல்லபுரத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க, ஜூலை 20 தெரில. அந்த கூட்டத்துக்கு பிறகே சொல்லிட்டார் எங்கள் தலைவர், தாவேக்கா தலைமையில் கூட்டணி ஏற்பட்டால் அந்த கூட்டணி வந்து விசிகா அங்கே வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விசிகா வந்து தாவேக்காவோடு பயணிக்கும்னு பத்திரிகையாளர்கிட்ட பலமுறை சொல்லிட்டாரு. இதுல இந்த அரசு அமைந்த பிறகு நாம ஆதரவு கொடுத்த பிறகு நடந்த ஒரு முதல் மாநாடு டிக்ளேர் பண்றாரு. எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து டிக்ளேர் பண்றாரு. ஏற்கனவே அந்த நிலைப்பாடு இருக்கா? இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஷானவாஸ் தெரியுமா? தெரியும். அப்படி தெரிஞ்ச பிறகு அவர் வந்து திமுக மேடைகளில் போய் ஏறி பேசுவது என்பது ஏற்புடையது அல்ல, நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. அதனால அவருக்கு வந்து ஒரு ஏதோ மீண்டும் வந்தாரு, மீண்டும் வந்து அவர் ஏதோ ஒரு மீண்டும் மறுபரிசீலனை இருக்கிறதா தெரியுது. வரல அப்படிங்கிறது அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துறாரு. ஒருவேளை கட்சியை விட்டு போறாரோ அப்படிங்கிறது. இந்த கேள்வி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியில இருந்தே வருது. கட்சியை விட்டு ஆளுஷ் ஷானவாஸ் போறாரா அல்லது அந்த எலெக்ஷன் பேச்சுகள் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற பேச்சு அப்பையில இருந்தே வருது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயுமே ஆளுஷ் ஷானவாஸ் இல்ல நான் விசிகால தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துலயுமே ப்ரூவ் பண்றாங்க, நான் விசிகால தான்ப்பா இன்னும் இருக்கேன், விசிகால தான். ஆனா எந்த இடத்துலயுமே விசிகாவுக்கு சப்போர்ட்டிவா ஒரு இடத்துல பேசக்கூடாது. எவ்வளவு தூரம் திமுகவுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்களோ அதுல இருந்து 1% கூட விசிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது கிடையாது. இது திரும்ப அவர்கள் பார்த்தாங்களா, இல்ல அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுமா, இல்ல அவங்க இதை பத்தி எந்த ஒரு நடவடிக்கை இதுவரை எடுக்காம இருக்கிற மாதிரி இருக்கு? அது எப்படி? அதாவது என்னன்னா, எங்க தலைவரை பொறுத்தவரைக்கும் எழுதுதான் கவல்த்தன்னு எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. இப்படிதான் ஆதவ அர்ஜுனாவுக்கு எல்லாருமே கேட்டாங்க, என்னங்க கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசுறாரு, தலைமை ஒரு கருத்து சொன்னா அதுக்கு எதிராக வந்து நடந்துக்கிறாரு, கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி தலைமையை வந்து விமர்சிக்கிறாரு, நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் டிலே பண்ணுறீங்க அப்படியெல்லாம் கேட்டாங்க. ஆராசாலும் வெளிப்படையாக பத்திரிகையாளர்கிட்ட சொன்னார், திருமாவளவன் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும்னாலாம் சொன்னார். அப்போ கூட எடுக்கல எங்கள் தலைவர். அப்போ வந்து ஒரு கட்டம் வரையும் பார்த்தாரு, ரொம்ப கை மீறி போகும் பொழுது சொல்லி அறிவுரை சொல்லி பார்க்குறாரு,
வாய்ப்புகள் கொடுத்து பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து அதில் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறப்போ நான் ஒரு நடவடிக்கை எடுத்தார். அதாவது சஸ்பென்ஷன் தான், டிஸ்மிஸ்லாம் கிடையாது. அதை ஒரிஜினா கூட வந்து இடைநீக்கம் தான் செஞ்சார். அது மாதிரி வந்து தோழர் ஷானவாசனுடைய செயல்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட தலைவர் பல நேரங்களில் பேசியும் இருக்கிறாரு. அதன் பிறகு ஷானவாஸ் வந்து வரவும் செஞ்சார். திடீர்னு வந்து விருது வழங்கும் விழாவில் வந்தவர் மீண்டும் வராமல் இருக்கார். மீண்டும் திமுக மேடைகளில் பேசிகிட்டு இருக்காரு. விசிகாவுடைய நிலைப்பாட்டையே கேள்விக்குள்ளாக்குற வார்த்தைகள்லாம் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அவருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் தலைவர், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது, தலைமை தான் முடிவு பண்ணும். இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து ஆலு ஷானவாஸ் அவர்கள் வராததுக்கு முழு காரணம் வந்து திமுக தான் அவங்கள நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. ஆலூர் ஷானவாஸ் எதுவும் தெரியாத நபர் இல்லை. இன்னொருத்தர் சொல்லி அவர் கேட்டு அதை நின்றுக்குவார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கே அந்த அத்தகைய முடிவில் இருக்கலாம். மாநாட்டை வந்து ஏன் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது அவரை கேட்டால் தான் தெரியும். அதனால் திமுக நிறுத்தி அவர் வராமல் இருந்தார் என்பதை விட அவருடைய சொந்த முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது நான் கருதுறேன். இல்ல, அவருடைய சொந்த முடிவா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு மாநாட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தவங்க, முதன்மை செயலாளர், ஆமா, ஒரு முதன்மை செயலாளரா இருக்கிற ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறவங்க வரல அப்படிங்கிறது வந்து மற்றபடி இப்போ தொண்டர்கள் மத்தியிலுமே ஒரு சலசலப்பு இருக்குல்ல. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறமே சில பேருக்கு அந்த போஸ்டிங்கை ஹை பண்ணி கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையுமே திருமாவர்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு நல்ல பார்வை அவங்க மேல வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து இது எல்லாத்தையும் அவமதிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சில பேரோட பார்வை இருக்குல்ல. நிச்சயமா வந்து விசிகா தொண்டர்கள் மத்தியில் அந்த பார்வை இருக்க தான் செய்யுது. நீங்கள் சொல்கிற பார்வை இருக்க தான் செய்யுது. எங்களை போன்ற இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுக்கும் அந்த பார்வை இருக்குது. தோழர் ஷானவாஸ் என்னை பொறுத்தளவுக்கு பர்சனலாக என்னுடைய நண்பர். அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலே என்னுடைய நண்பர். அவர் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்து மீண்டும் கட்சியில் அவர் பயணிக்கும் தான் நான் பர்சனலாக விரும்புகிறேன். எங்கள் தலைவருமே அப்படி தான் விரும்புவார். அதை மீறி அவர் வந்து முடிவு எடுக்கிறாருன்னா அது அவருடைய முடிவு, அது அவருடைய ஜனநாயக உரிமை. ஆனால் அவர் நடவடிக்கையெல்லாம் விசிகாவுக்கு எதிர்நிலையில் தான் இருக்கிறது, திமுகவுக்கு ஆதரவு நிலையில் தான் இருக்கிறது. ஆகவே வந்து போக போக தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன். அது கடைசியாக லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரும்ப அவர்கள் வந்து ஆலு ஷானவாஸ் அவர்களை வந்து அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. அவருக்கு உள்ள வந்து ஆலு ஷானவாஸ் அவர்களுக்கும் திரும்ப அவர்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் அவங்க தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் போகிறாங்க. அது வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ண நல்லா இருக்கும். அதான் இப்போ சொல்லிட்டேன்னு உங்களுக்கு. அது எங்கள் தலைவருக்கு இருக்கிற ஒரு ஜனநாயக பண்பு. கருத்து சுதந்திரத்தை அனுமதிப்பார். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அனுமதிப்பார். கட்டுக்கடங்காமல் போகும்போது தான் கடிவாளம் போடுவார். இந்த கடிவாளம் போடுற காலம் இன்னும் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். தோழர் ஷானவாசும் கட்டுக்கடங்காமல் வந்து சென்று கொண்டிருப்பதாக தான் நான் பார்க்குறேன். அதை அவர் மாற்றிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அதாவது அதே தான் அந்த அதை ஒரிஜினா விஷயத்தை மீண்டும் அதை சொல்லணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதை ஒரிஜினாவும் 6 மாதங்களுக்கு மேலே அப்படி தான் செயல்பட்டார். நீங்கள் அவருடைய ட்ராவல் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களை விமர்சித்ததும், முன்னாள் முதலமைச்சர் அப்போ எல்லாம் நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், விமர்சித்ததும், அரசனுடைய செயல்பாடுகளை வந்து விமர்சித்ததும் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அப்போ கூட்டணிக்கு தலைமை இருக்கிற ஒரு கட்சியை வந்து நம்ம அப்படி பேசக்கூடாது, என்ன தான் நமக்கு வருத்தம் இருந்தாலும் வெளிப்படையாக அப்படி வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு தலைவர் வந்து எத்தனை முறை சொல்லியும் அவர் கேட்கல. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலே அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்துச்சு. ஒரு கட்டம் கை மீறி போகும்போது அவருக்கு ஒரு இடைநீக்கம் வந்து கொடுக்கப்பட்டது. அதே போல் ஆலு ஷானவாசனுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அவரும் வந்து என்னென்னா கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு விரோதமாக போயிட்டுருக்கார் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அதுதான் சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது தலைவர் அதுக்கான ஒரு புள்ளியை வச்சிருப்பார். அந்த புள்ளியில் முடிவுகள் எடுக்கப்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.